الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا حلوة خضراء أو كما قال عليه الصلاة والسلام. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கே உரியதாகும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இந்த ஜும்மாவுக்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளும்படியாக முதல் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்ட வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு வ நவாலுஹு அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல வஸ்துக்களையும் படைத்தவன், பராமரிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அவன்தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ நவாலுஹு என்று நாம் எல்லாரும் ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானோட இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த அல்லாஹ்வை சந்திக்கும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்குவானா. இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். நேற்று 9வது தினம் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு இணங்க நேற்றும் நோன்பு நோற்று இன்றைய தினமும் அந்த ஆஷுராவுடைய நோன்பை ஷுக்ரன் லில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயங்கரமான ஃபிரௌனுடைய அட்டூழியத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தானே, அதுக்கு நன்றி செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் நோக்கோட நாம் எல்லோரும் நோன்புடைய சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நோன்போடு கேட்கும் துவாக்கள், கபூல் செய்யப்படக்கூடிய துவாக்கள், மிகவும் பொறுமதியான துவாக்கள், சிறப்போடு சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாள் விசேடமாக வெள்ளிக்கிழமை தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புகளுக்கு மூலமாக அந்த வெள்ளிக்கிழமையுடைய வழக்கத்தின் மூலமாக துஆக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காலமும் தான். எல்லா சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கியவர்களாக இந்த மஸ்ஜிதில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த அமர்வுகளையும் முயற்சிகளையும்
ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த கூலிகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இஸ்லாமிய சகோதரர்களே, முஹர்ரம் வந்தது. முஹர்ரம் சம்பந்தமான பல விடயங்களை குத்பாவிலையும் கேட்டிருக்கிறோம். முஹர்ரம் எங்களை சுத்தம் செய்வதற்குரிய மிக சிறப்பான ஒரு காலம். அது வெளிரங்கமான சுத்தமாக இருக்கலாம், உள்ரங்கமான சுத்தமாக இருக்கலாம். எல்லா சுத்தங்களையும் சேர்த்த அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரத்தை ஒரு சிறந்த ஒரு திட்டமிடலாக, ஒரு சிறந்த எங்களோட வாழ்க்கையினுடைய அழகான எங்களோட விஷயங்களை திட்டமிடுவதற்குரிய ஏற்பாடாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். வெளிரங்கத்தில் எல்லா திட்டங்களையும் போட்டு கொண்டு வரோம், எல்லா திட்டங்களையும் அமைச்சிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த திட்டங்களில் பிரதானமான திட்டம் தான் சுத்தம் என்ற திட்டம். சுத்தம் சுத்தம் வெளிரங்கமான சுத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். எங்கட வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும், நாங்க சுத்தமாக இருக்கணும், எங்களுடைய உடல் உறுப்புகள் சுத்தமாக இருக்கணும், நாங்க இருக்கிற இடங்கள் சுத்தமாக இருக்கணும், நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் அந்த சுத்தத்தை வலியுறுத்தி இருக்கிறார். 5 வக்தை உது செய்து தான் வாயையும் முகத்தையும் சுத்தம் செய்து 2 கரங்களையும் கழுவி மஸ்ஜிதுக்குள்ள வாங்க, தொழுகைக்குள்ள வாங்க அல்லாஹ் தஆலா வழிகாட்டியிருக்கிறார். சில காலங்களுக்கு முன்னால ஒரு பன்றி காய்ச்சல் என்ற ஒரு நோய் வந்த சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மையான சமூகத்தினர் மூலமாக, வைத்தியர்கள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த நோய் முஸ்லிம் சமூகத்தை தொற்றுக்கொள்வது அது ரொம்ப குறைவாகவே இருக்கும் என்று சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? 2 நேரம் 2 கைகளையும் சுத்தம் செய்யறாங்க, மூக்கையும் சுத்தம் செய்யறாங்க, வாயையும் சுத்தப்படுத்திக் கொள்றாங்க. 2 கையுடைய சுத்தம், 2 மூக்குடைய துவாரத்துடைய சுத்தம், வாயுடைய சுத்தம். அதன் காரணமாக அந்த சமூகத்துக்குள்ளாலே இந்த நோய் தொற்றுக்கொள்ள மாட்டாது என்ற ஒரு கருத்தை முழு உலகத்திலும் ஒரு பரவிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்நியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பயங்கரமான சில காலங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த நோயுடைய சந்தர்ப்பத்தில் எல்லா வீட்டுடைய வாசல்களையும் ஒரு டெப் கொண்டு வச்சிருந்தாங்க, ஒரு சிங்க் கொண்டு வச்சிருந்தாங்க. கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க, வாயை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க, சுத்தமாக வீட்டுக்குள்ள வாங்க. நோய் வந்தா மட்டும் தானா கழுவுங்க நீங்க? நோய் வந்தா மட்டும் தானா கை கழுவுறது? நோய் வந்தா மட்டும் தானா வாய் கழுவுறது? அது உங்களுடைய திட்டமாக இருக்கலாம். கண்ணியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாலே மிஸ்வாக்கை எடுத்து வாயை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க, அதுக்கு பின்னால தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. சுத்தத்தை படித்து கொடுத்த மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒரு அழகான முறையை கடைபிடிக்க வைத்திருக்கிறார். ஒழுங்கமான விஷயங்களையும் அல்லாஹ் சுத்தமாக வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில இந்த நாடு பூராக டெங்கு என்ற ஒரு பயங்கரமான நோய்களால மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை நம்ம எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக சகோதரிகளே, பல குழந்தைகள், முதியவர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள் என்று பலரும் அந்த நோய்களால பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் என்று விரும்பியிருக்கிறாங்க. அதுக்கு வழிகாட்டியும் இருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம எல்லோரும் எங்களோட சூழல்களை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், எங்களோட வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம், எங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ள பகுதிகள் அத்தனையும் சுத்தமாக வைத்து ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. வெளிரங்கமான சுத்தத்தோட உள்ரங்கமான கல்புடைய சுத்தம், வெளிரங்கமான சுத்தத்தோட உள்ரங்கமான கல்புடைய சுத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். வெளிரங்கமான அசுத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்குரிய வைத்தியம்
வெளிரங்கமாகவே செய்யப்படுகிறது. ஒரு காலில் ஏற்படக்கூடிய புண்ணாக இருக்கலாம், கையில் ஏற்படக்கூடிய புண்ணாக இருக்கலாம், அதற்குரிய வைத்தியம் அழகாக நிறைவேற்றப்படுகிறது. அதனுடைய தாக்கம் வெளியில் விலக ஆரம்பிக்கிறது. இந்த நோயானவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நோயின் காரணமாக பல வகையான சிக்கல்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற வெளிரங்கமான செய்திகள் அந்த மனிதரை வந்து சேர்ந்து கொண்டே தண்டிருக்கும். ஆனால் உள்ரங்கத்தில் ஏற்படக்கூடிய, உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த நோயுடைய சிக்கல் வெளிரங்கத்தில் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் நினைச்சு கொண்டு தான் இருப்பாங்க, நாங்க சுத்தமா தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்ககிட்ட என்ன குறை இருக்குது, அந்த அளவு குறையோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க நல்லா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க உள்ள சுத்தமாகத்தானே இருக்குது என்ற எண்ணத்தோட சிந்தனையோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா உள்ளத்துல பயங்கரமான, உள்ளத்துடைய ஆபத்துகள் நிறைந்த பாவங்கள் அவருடைய உள்ளத்துல குடிக்கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல் கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். பெரும் பாவங்கள் என்ற நூல் தொகுத்திருக்கிறார். அல் கபாயிர், அதில் எழுதக்கூடிய ஒரு பாடம் பாபுல் ஹசத் என்ற பொறாமை என்ற ஒரு பாடத்தை ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னாலே வானத்தில் ஏற்பட்ட முதலாவது பாவம் இந்த பொறாமையினுடைய பாவம். இந்த பூமியிலும் ஏற்பட்ட இந்த பாவத்துடைய முதலாவது பாவம் இந்த பொறாமையுடைய பாவம். வானத்துடைய முதலாவது பாவம் பொறாமையுடைய பாவம், பூமியினுடைய முதலாவது பாவமாக இந்த பொறாமை என்ற பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இப்லீஸை பார்த்து சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலை குனியும்படியாக சொன்ன நேரத்தில் அவன் சொன்னான், அன கைரும் மின், அவரை விட நான் சிறந்தவன். ஒரு சிறந்தவன் எப்படி இவருக்கு போய் சுஜூது செய்யணும்? நான் மிக சிறந்தவன். முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறவன் நான். களிமண்ணால படைக்கப்பட்டவர் இவர். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு நான் சுஜூது செய்வது, சிரம் பணிவது என்று பெருமை கலந்த பொறாமை அவன் மூலமாக வெளிப்பட்டது. அல்லாஹ்வுடைய முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாபத்துக்குரியவனாக மாற்றப்பட்டான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனாக தூக்கி வீசப்பட்டான். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமிக்கு வந்ததோட ஹாபில் காபில் என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட தகராறு. இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது யார்? அந்த சந்தர்ப்பத்தில் ஹாபீலும் காபீலுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஹாபீல் காபீலை கொலை செய்தார், கொலை செஞ்சிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் فطوعت له نفسه قتل أخيه فقتله. அந்த ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்தான். அதனால என்ன விளைவு ஏற்படும் என்ற ஒன்றும் அவருக்கு விளங்கல்ல. அவருக்கு முன்னால இருந்தது அந்த பெண்ணை அடையோடும் என்ற உணர்வும் சிந்தனையும் தான். சகோதரனாக இருக்கிறானே, விட்டு கொடுத்து வாழ்வோமே என்ற உணர்வு அவருக்கு ஏற்படவில்லை. அந்த நேரம் அவர் செய்த காரியம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை உருவாக்கக்கூடிய பூமியினுடைய முதலாவது பாவமாக அந்த காரியம் அமைந்தது. இஸ்லாமிய சகோதரிகளே, பூமியுடைய முதல் பாவமும் இந்த பொறாமை என்ற பாவம் தான். இந்த பொறாமை என்ற பயங்கரமான பாவம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக தானே அவரை கொண்டு போய் பால் கிணத்துல தள்ளினாங்க. எங்கட வாப்பா ஏன் இவரோட அவ்வளவு மஹப்பத்தாக இருக்கிறார், ஏன் இவ்வளவு பாசம் காட்டிக் கொண்டிருக்கிறார்,
நாங்களும் அவருடைய பிள்ளைகள் தானே, எங்களுக்கும் இவர் பாசம் காட்டலாம் தானே என்ற அந்த பயங்கரமான பொறாமையின் காரணமாக அந்த பிள்ளையை கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டான். சகோதரன் தானே, பரவாயில்லை, சகோதரன் தானே, எங்கட குடும்பத்தில் உள்ளவர் தானே. ஆனாலும் அவங்களுக்கு அதெல்லாம் விளங்க இல்லை. அந்த பொறாமை என்ற ஒரு காரியம் இவங்களோட செயல்பாடுகளுக்கு ரொம்ப உதவியாக அமைந்து கொண்டது. அதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்துட்டான், பால் கிணத்துல போட்டுட்டு வந்துட்டான். உலகத்துடைய பயங்கரமான பாவம் இந்த பொறாமை என்ற ஒரு பாவம். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொறாமை என்பது வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியிலிருந்து ஆரம்பமாகி சகோதரர்களுக்கு மத்தியிலிருந்து அப்படியே தீப்பற்றி இருந்து குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக பரவக்கூடிய நிலைமைகளை நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறாமைக்காரன் எப்பவும் எரிந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். உடல் உறுப்புகள் ஊனமுற்றவனை போல வாழ்ந்து கொண்டிருப்பான். உடல் உறுப்புகள் வெளிரங்கத்தில் நல்ல ஆரோக்கியம் போலத்தான் இருக்கும். ஆனால் உள்ளத்தானே ஊனமுற்றவனாக, உடல் முழுக்க காயமடைந்தவனை போன்ற ஒரு பயங்கரமான நிலையில் பொறாமைக்காரன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பான். பொறாமையின் காரணமாக, மற்றவங்க மீது வைக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நாங்க அட்வைஸ் பண்றதுக்கு போறோம். யா அல்லாஹ், என்னோட சேர்ந்து வாழக்கூடியவர் இவர், எனக்கு பிறகு பசாருக்கு வந்தவர் இவர், எனக்கு பிறகு இவர் கல்விக்கு வந்தவர், என்னை விட முன்னேறினார் இவர். நாம எவ்வளவு காலம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு இடம் ஒன்று வாங்க இல்ல, ஒரு கடை ஒன்று வாங்க இல்ல, ஒரு காணி ஒன்று வாங்க இல்ல. ஆனா எனக்கு பிறகு வந்தவர் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார், எப்படி எல்லாம் முன்னேறிட்டார் பாருங்க. சந்தோஷப்பட வேண்டிய முன்னேற்றமா, கவலைப்பட வேண்டிய முன்னேற்றமா? இவங்கெல்லாம் யார்? இவங்க வந்தால் ஆக்கள், இவங்கெல்லாம் வந்தவங்க. இவ்வளவு பெரிய முன்னேற்றம் எப்படி அடைவாங்க? இவங்க கொதிக்கிறார், பதறுகிறார், பற்றி எரிகிறார். சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு ஐடியா சொல்றார். யா அல்லாஹ், நீ பிழையா தீர்மானிச்சிருக்கிறாய், எங்களுக்கு தானே முதலாவது கொடுத்திருக்கணும், அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் ரஹ்மானே. கஷ்டப்படக்கூடியவங்க, நிரந்தரமாக உள்ளவங்க எங்களுக்கு தராம அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாயே. ரப்புக்கு ஐடியா சொல்றார். இதன் மூலமாக அவர் என்ன செய்யறார் என்றால், முதலாவது அல்லாஹ்வுடைய கலா கதரை நிராகரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இர்ல பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். இர்ல, நீ பொருந்திக்கோ, பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உனக்கு எதை தீர்மானித்திருக்கிறானோ அதை நீ பொருந்திக்கோ. தகுன் அக்னன் நாஸ், மனிதர்களில் மிக பெரும் சீமானாக நீ வாழ்வாய், எங்களுக்கு பிறகு வந்தவங்க முன்னேறினாலும் நீ சொல்லுவாய், மாஷா அல்லாஹ், நல்ல முன்னேறட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதன் காரணமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார். பொறாமையின் காரணமாக அவருக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக, துலும்ல ஈடுபடக்கூடியவராக அவர் மாற மாட்டார். இமாம் அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு காட்டாளனையை சந்தித்து கேட்டார், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டார். அவர் சொன்னார், 120 வயது, எனக்கு 120 வயது. மாஷா அல்லாஹ், உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப செழிப்பாக இருக்கிறீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, உங்களோட முகத்தை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்படி இந்த சந்தோஷமான நிலைமையில எப்படி இந்த பூமிக்கு மேல வாழ்றீங்க? அவர் சொன்னார், இந்த வாழ்க்கையில யார பத்தியும் பொறாமை இல்லை, யார பத்தியும் நான் பொறாமை வைக்கிறது இல்லை. யார் முன்னேறி கொண்டு போனாலும், யார் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக.
அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில இன்னும் செழிப்பாக ஆக்கி வைப்பானாக. எந்த முயற்சியோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த முயற்சியில் அல்லாஹ் வெற்றியை உங்களுக்கு தருவானாக. எந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் முழுமையான சந்தோஷங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக என்ற துஆ என்ற கல்புக்குள் இருக்கிறது. அதனால நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதம் வந்தது வெளி சுத்தத்தை போல உள்ளம் சுத்தமாகும். யார் மீது பொறாமப்பட்டு அநியாயம் செஞ்சு அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கெல்லாம் பின்னால் உட்கார்ந்து கொண்டு குத்து வார்த்தைகளை பேசிக்கொண்டு அநியாயம் செஞ்ச அந்த காரியத்தை நடக்காம தடுத்து கொண்டு துலம் செஞ்சு கொண்டு இந்த பூமிக்கு மேல வாழுவாங்க. அல்லாஹ் ரொம்ப கோபமானவனாக சந்திக்க வேண்டி வரும். எனவே சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த பொறாமையோட பூமியில வாழக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல மறக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், அவர் யாரோட ஒத்துமையாக இருக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் ஒரு பயங்கரமான விஷயங்களை பத்தியே பேசிக் கொண்டிருப்பார். ஒரு வித்தியாசமான கதைகளை கதைச்சு கொண்டிருப்பார். யாரும் ஏதும் நல்லது செஞ்சா அவருக்கு பிடிக்காது. எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா? நாம அவங்கள பழகித்தான் இருக்கிறோம். எப்படி அவங்க நாக்கள் தெரியாதா? கணேசக்குரிய சகோதரிகளே, இப்படியான விஷயங்களை சொல்லி சொல்லி நல்ல காரியங்கள் செய்ய விடாம அப்படியே பின்னுக்கு போய் கொண்டிருப்பார். அவருக்கு பின்னுக்காக கொண்டிருப்பார். மற்றவர்கள் செய்யறதுக்கு விட மாட்டார். நல்ல காரியத்துக்கு உதவியாகவும் இருக்க மாட்டார். நல்ல காரியங்களை தூண்டவும் மாட்டார். ஒரு பயங்கரமான நிலையோட இந்த பூமிக்கு மேல மனிதர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனவாளுக்கு விரும்பக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? என் உள்ளம் சுத்தமா இருக்கும், உள்ள பரிசுத்தமா இருக்கணும். யாரும் எங்களுக்கு முன்னேறி கொண்டு போறாங்கடா அவங்களுக்காக துஆ செய்யணும். நீங்க நல்லா முன்னேறுங்க, நீங்க நல்லா வாங்க, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கி வைக்கணும். நல்லா வாங்கன்னு நாங்க அவங்களை முன்னுக்கு போறதுக்குரிய அந்த வழிகளை விட்டு கொடுக்கணும், அந்த வழி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். பொறாம வரக்கூடிய நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எங்களை கல்வியில சொல்லிக் கொள்ளணும், ரப்ப அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான், ரப்ப அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்னா ரப்ப அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் ரப்ப முடிவு செஞ்சிருக்கிறான். சிலவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, முன்னேற்ற வாழ்க்கையில இருக்காது. ஆனா சிலவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, ஷார்ட் கட்ல ஏதோ ஒன்று கிடைச்சிடும், வாழ்க்கையில முன்னேறிடுவார், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவார். இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கலாம் மீது நம்பிக்கைகளுக்கு வரும். அவர் மீது பொறாமை அல்ல, அவர் விழுத்தாற்ற நோக்கம் அல்ல, அவர் கீழே போன்ற நோக்கம் அல்ல, அவர் குத்துவார்த்தை பேசுற நோக்கம் அல்ல. ஏன் ரப்ப அல்லாஹ் எனக்கு தீர்மானிச்சிருக்கிறான். இந்த செய்திகளை என வீட்டிலையும் சொல்லணும். வீட்டுல மனைவி சொல்லுவாங்க, எவ்வளவோ காலம் இந்த பழைய வீட்டுல இருக்கிறோம், முன்னோட்டுக்காரனை பாத்தீங்களா, நீங்க எப்படி முன்னேறிட்டாருன்னு பாத்தீங்களா, எப்படி வாகனம் வாங்கியிருக்கிறார், எப்படி வீடு கட்டியிருக்கிறார், எப்படி வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. சகோதரிகளே, வெளியில் பார்க்க வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறார், ஏசி காருக்குள்ள நெருப்பு கங்கைகளுக்கு மத்தியில் இருக்கிறார் என்றது அவருக்கும் அவருடைய ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வெளியில உள்ளவங்களை பார்த்து நாங்க கவலைப்பட்டு எந்த நேரமும் கவலையோட வாழ்றதை விட, ஏன் ரப்பு அல்லாஹ் நாளாந்தம் எனக்கு ரப்பு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை அல்ஹம்துலில்லாஹ் நான் எடுத்துக்கொள்றேன், அதை வச்சு இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போறேன், என் அமைப்பில் ஒருத்தர் போறானேன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய மனுஷனாக இருப்பார். எனவே சகோதரிகளே, இந்த முஹர்ரம் எங்களோட கல்வை சுத்தப்படுத்துற முஹர்ரமா இருக்கணும். இந்த முஹர்ரம், இந்த ஆஷூரா எங்களை சுத்தப்படுத்துற ஆஷூராவா இருக்கணும். உள்ளத்துடைய பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஆஷூராவாக முஹர்ரமாக இந்த முஹர்ரம் இருக்கட்டும். முன்னேறக்கூடியவங்களுக்கு நாங்க துஆ செய்வோம், அவங்களை வழிகாட்டுவோம், அவங்களுக்கு துஆ செஞ்சு வழிகாட்டி இன்னும் அந்த முன்னேறத்துக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். அவங்க விழுந்துடாம நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். யாரெல்லாம் விழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடியுமான உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு வழிகாட்டுவோம். அவருடைய அடி, அவர் விழுந்திருக்கிறார் என்றா அதை கொண்டு சந்தோஷம் அடைகிறது இல்லை. பார்த்தல் தானே கையை விட்டு கொண்டு போனார், அவர் அதான் மாற்றிக்கொண்டிருக்கிறார். பாருங்க,
இப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரு பண்பு ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. லா துயர் ஷமாத்தல் அஹி, ஒரு சகோதரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை பார்த்து சந்தோஷம் அடைவது ஒரு முஃமினுடைய பழக்கம் இல்லை. எனவே இந்த முஹர்ரத்தை நல்ல பழக்க வழக்கங்களோட, நல்ல சுபாவங்களோட, நல்ல சுத்தமான உள்ளத்தோட நாங்க ஆரம்பித்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விரும்பக்கூடிய நல்லவங்களாக ஆகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்டாக்கி வைப்பானாக. யாதங்கள பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை